Hello students, this is Iqbal. Example 6.26. A player sitting on the top of a tower of height 20 meter. ஒரு 20 meter towerல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. He observed the angle of depression of a ball lying on the ground as 60 degree. ஓகே, இது எப்படின்னா ஒரு டவர் மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு பிளேயர் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த டவரை வந்து நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம், வெர்டிக்கலாக வரைஞ்சிக்கலாம். சரியா? இந்த மாதிரி டவர் வெர்டிக்கலாக தானே இருக்கும். ஓகேவா? இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது கிரவுண்டு. ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கிருந்து ஒரு பால் வந்து கிரவுண்டில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பால் இருக்குது. அதை இது வந்து இது வந்து பேரலல் டு கிரவுண்டுன்னு ஒரு இதை வரைஞ்சிக்கலாமே. இது லைனை வந்து இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து இந்த பாலை வந்து அவர் 60 டிகிரியில் பார்க்குறாரு. ஓகேவா? 60 டிகிரியில் பார்க்குறாரு. ஸோ அந்த 60 டிகிரியை நம்ம அப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இந்த லைனோட அது வந்து 60 டிகிரி. அப்படின்னா இது ரெண்டும் பேரலல், இதுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஸ். அப்போ இது 60 இருந்துச்சுன்னா இதுவும் எவ்வளோ இருக்குன்னா 60 தான் இருக்கும். இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஸோ இதோடைய ஹைட்டு கொடுத்துட்டாங்க. இந்த இதோடைய ஹைட்டு வந்து 20 மீட்டர். மீட்டரா ஃபீட்டா? மீட்டர். ஓகே, 20 மீட்டர் இதோடைய டோட்டல் ஹைட்டு. இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டோட்டல் ஹைட்டு வந்து 20 மீட்டர் கொடுத்துட்டாங்க. சரி, அப்புறம் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த டவர். ஃபுட் ஆஃப் த டவர்னால் இங்கே இருக்குது, பால் வந்து இங்கே இருக்கா, ரெண்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சம். சரியா? முடிஞ்சு. இதுக்கு நம்ம நேம் வச்சுக்கலாம். ஏ, இது பி, இது சி. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மக்கிட்ட என்ன டேட்டா இருக்குது? ஆப்போசிட் சைடு இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் எதுக்கு வரும்? tan θக்கு வரும். அவ்வளோதான். அப்போ நம்ம tan 60 தான் யூஸ் பண்ண போகிறோம். tan θ ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்போ tan 60 இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆப்போசிட் சைடு அப்படின்றது ஏபி, இங்கே அட்ஜசன்ட் சைடு அப்படின்றது பிசி. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? tan 60யோட வேல்யூ போட போகிறோம். tan 60 வந்து √3. ஏபி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20. பிசி நம்ம எவ்வளோன்னு வச்சுருக்கோம்? எக்ஸ். இந்த எக்ஸ் மேலே கொண்டு போயிடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 பை √3. ஸோ அந்த √3 எப்போவுமே கீழே இருக்கக்கூடாது. அப்போ √3 பை √3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடும்? 20 √3 வந்துடுமா மேலே? இங்கே √3 இன்ட்டு 3, √3 வந்து 3ஆக மாறிடும். இங்கே √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, கொடுத்தா அதை அப்ளை பண்ணிடுங்க. என்ன? 1.732 பை 3. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 2 3s are 6, 2 7s are 14, 4 பேலன்ஸ் 1, 2 இன்ட்டு 1 2, 2 + 1 3. சரியா? ஓகே, இந்த ஜீரோவை மறந்துடாதீங்க. போட்டுட்டு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் பை 3. ஓகேவா? புரியுதா? இங்கேருந்து 3 டிஜிட், இங்கே 3 டிஜிட் பாயிண்ட் இருக்கா? அப்போ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இப்போ 3 டேபிளை டிவைட் பண்ணுங்கள், அதுதான் ஆன்சர். இங்கே எத்தனை 3 இருக்குது? ஒரு 3 இருக்குது. இங்கே 4ல் ஒரு 3 இருக்குது. பாயிண்ட் ஒரு பேலன்ஸ் 1 இருக்குமா? 4ல் 3 போச்சுன்னா 1. 16 5 3s are 15, பேலன்ஸ் 1 4, பேலன்ஸ் 1 14. 14 வந்து 4 3s are 12 வரும். அப்புறம் பேலன்ஸ் 2 20 போயிட்டே இருக்கும். இது போதும். 11.54 மீட்டர். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் த பால் ஆன் த கிரவுண்ட். தட்ஸ் ஆல். புரியுதா?